இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பாதாம் கத்லி, பாதாம் பர்ஃபின்னு இதை சொல்லலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் இன்னைக்கு ஒரு 250 கிராம்ஸ் பாதாம் பருப்பை நல்ல கொதிக்கிற வெந்நீரில் அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். வெந்நீரில் நம்ம ஊற வச்சு இதை மாதிரி உரித்தோன்னா ஈஸியாகவே தோலெல்லாம் வந்துடும். இதை மாதிரி எல்லாத்தையும் தோலை நீக்கிட்டு இப்போ இதை மிக்சியில் போட்டு நல்ல ஒரு ஸ்மூத்தான ரவையாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு அடிகனமான பாத்திரத்தில் 2 குழிக்கரண்டி நெய் சேர்த்துருக்கேன். இந்த நெய்யில் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க பாதாம் தூளை இது கூட சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துப்போம். கொஞ்சமாக பால் சேர்த்து பாதாம் அரைச்சாலும் பரவாயில்ல. நான் இன்றைக்கி பால் சேர்க்காமையே தான் அரைச்சிருக்கேன். இப்போ இந்த பாதாம் தூளையும் இதை போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு நிமிஷத்துக்கு வதக்கினா போதும். இது உடனே அடிப்பிடிச்சிடும், அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சு இது மாதிரி நல்லா வதக்கி விடணும். இது லைட்டாக அந்த நெய்யோட பாதாம் பருப்பு நல்லா கலக்கணுன்றதுக்காக நம்ம வதக்குறோம். ஒரு நிமிஷம் இது மாதிரி வதக்கிட்டு நான் இன்றைக்கி 2 கிளாஸ் பால் சேர்த்துருக்கேன். இது வந்து ஃபுல் க்ரீம் பால் சேர்த்துருக்கேன். $250 கிராம் பாதாம் பருப்புக்கு 2 கிளாஸ் பால் சேர்த்தா கரெக்டாக இருக்கும். பாலையும் சேர்த்து நல்லா கலந்து விடும்போது பார்த்திங்கன்னா அந்த பாதாம் நல்லா வெந்துடும். இப்போ அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். பாலை நான் அட் அ டைம் சேர்க்காம முதல்ல 1 கிளாஸ் பால் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு அந்த பாலெல்லாம் நல்லா அப்சார்ப் ஆன பிறகு மறுபடியும் இன்னொரு கிளாஸ் சேர்த்துருக்கேன். இப்போ பாதாம்லாம் நல்லா வெந்து பால்லாம் நல்லா சுண்டிடுச்சு. இப்போ நான் கொஞ்சமாக ஃபுட் கலர் மட்டும் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம், என்னென்னா ஸ்கிப் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜில் ஒரு 300 கிராம் சர்க்கரையை இது கூட சேர்த்துக்கலாம். 250 கிராம் பாதாம் பருப்புக்கு 300 கிராம் சர்க்கரை சேர்த்தோன்னா ஸ்வீட்னஸ் நல்லா கரெக்டாக இருக்கும். ரொம்ப ஸ்வீட்னஸ் கம்மியாக சாப்பிட்றவங்க மட்டும் 250 கிராம் சர்க்கரை சேர்த்தா போதும். நல்ல ஸ்வீட்னஸ் வேணும்னா 300 கிராம் சர்க்கரை போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். சர்க்கரையும் சேர்த்த பிறகு பார்த்திங்கன்னா இது நல்லா இலகி ஒரு தின்னான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வரும். இந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா நல்லா சலசலன்னு கொதிக்க ஆரம்பிக்கும். நான் இப்போ ஒரு அரை ஸ்பூன் மட்டும் பாதாம் எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். இது பாதாம் எசன்ஸ் சேர்த்து பண்ணும்போது டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும், ஃப்ளேவர் ரொம்ப நல்லா எடுத்து கொடுக்கும். எசன்ஸையும் போட்ட பிறகு நல்லா இது மாதிரி கிளறி விட்டுட்டு இப்போ இது நல்லா சலசலன்னு கொதிக்க ஆரம்பிக்கும். கொஞ்ச நேரத்தில் சலசலப்பெல்லாம் அடங்கி இது மாதிரி கெட்டியான பதத்துக்கு வரும். நல்லா கைவிடாமல் கிளறி விட்டுட்டே இருந்தோன்னா கொஞ்ச நேரத்தில் இது நல்லா கெட்டியாயிடும், ஒரு பால்கோவா கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். நம்ம ஊற்றியிருக்க நெய்யெல்லாம் இதில் பிரிய ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் இதை எடுத்து நம்ம ஒரு ட்ரேயில் மாற்றிட்டு சூடாக இருக்கும்போதே இதை நல்லா இது மாதிரி ஒரு கிண்ணத்தில் அழுத்தி இதை நம்ம ஷேப் பண்ணி வச்சு கட் பண்ணி வச்சுடுவோம். ஒரு 10 நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா நல்லா ஆறிடுச்சு. சூப்பராக நம்மளோட பாதாம் கத்லி ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை நம்ம கூட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான ரெசிபீஸ் நம்மளோட இன்னொரு சேனல் S2C குக்கிங்லேயும் இருக்குது. கண்டிப்பாக அந்த சேனல்லையும் விசிட் பண்ணுங்கள். நான் அதோட லிங்க்கை உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.